சினிமேட்டிக் மலையாளம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வந்த லோகா அப்படிங்கிற படத்தை பத்தி சொல்லணும்னா, எதிர்த்த வீட்டுல புதுசா ஒரு பொண்ணு குடி வந்திருக்கா, அவளை சைட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க அவன் அந்த பொண்ணு கிட்ட வேற ஒண்ணு பாத்துறான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த பொண்ணுக்கு என்னதான் காயம் ஆனாலும் அது மறுநாளே மாயமாயிடுது. அது மட்டும் இல்லாம அவளை பாக்குறதுக்கே வினோதமான ஆட்கள்லாம் வராங்க. ஏன் அனிமல்ஸ் எல்லாம் அவளை பார்த்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறான். போய் பார்த்தா ஒரு சூப்பர் பவர் உள்ள சூப்பர் பொண்ணு. இப்ப இந்த பொண்ணு யாரு, எப்படி அவளுக்கு இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சது, அவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை ஏன் நான் மலையாளம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் சொல்றேன்னா, மலையாளத்துல இருக்க முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இதுல கேமியோ பண்ணிருப்பாங்க. அதுலயும் கடைசியில ஒருத்தர் கேமியோ பண்ணிருப்பாரு பாருங்க, அவர் தான் பார்ட் 2க்கான லீடே. மலையாள ஆக்டர்ஸ் மட்டும் தானா, தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டா, லியோல நடிச்சிட்டு இருந்த சாண்டி மாஸ்டர் அப்படியே கட் பண்ணி இந்த படத்துல போட்டாங்க. இனிமே இவர சாண்டி மாஸ்டர்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்கேரி மாஸ்டர்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம பிரேமலு பாயும் மஞ்சுமேல் பாய்ஸும் சேர்ந்து இந்த படத்துல எங்கெல்லாம் ஹியூமர் ஆட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே ஆட் பண்ணிருக்காங்க. பத்தாவதுக்குன்னு கல்யாணி அவங்க ஆக்டிங் வச்சு இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். இனிமே அவங்க தான் மாலிவுட்டோட வண்டர் உமனாமே. கிளைமேக்ஸ்ல எல்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. பட் அவர் யாருன்னு இன்னும் ரிவீல் பண்ணல. ஒருவேளை அவர் ஃபகத் ஃபாசிலா இருப்பாரா, இல்லனா நிவின் பாலியா இருப்பாரோ? எனக்கு இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட்டான சீன் எதுனா, செகண்ட் ஹாஃப்ல கேப்பே விடாம கேமியோஸ் வந்த சீன்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்துல இது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஏன் இந்த படத்துக்கு லோகான்னு பேர் வச்சாங்க?